இருக்கேன்பா. அதனால லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆமா ஆமா, ஈஸியா தான் இருக்கு. இன்னும் 20 மினிட்ஸ் தான் இருக்கு. வாங்க அதுக்குள்ள ஒரு ரிவிஷன் பண்ணிரலாம். என்னங்கடா எல்லா பிள்ளைகளும் இப்படி விழுந்து விழுந்து படிக்குதுக? எல்லா பிள்ளைகளும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்குதுக. அப்போ வாங்கடா நம்மளும் ரிவிஷன் பண்ணலாம். மணி, நம்ம ரிவிஷன் பண்ணனும்னா அதுக்கு ஏதாவது படிச்சிருக்கணும்லடா. அட ஆமா, சரிங்கடா. இப்பவாச்சு ஏதாவது படிக்கலாம். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு மணி. அதுக்குள்ள நம்மளால எப்படி படிக்க முடியும்? அப்படி எல்லாம் சொல்லாத சஞ்சய். பி பாசிட்டிவ். எது உன் பிளட் குரூப்பா? டேய் சஞ்சய், மணி ஏற்கனவே டென்ஷனா இருக்கான். இதுல நீ வேற. அவன் டென்ஷனை குறைக்கிறதுக்கு தான் நான் காமெடியே பண்ணேன். சாரி மணி. விட்டு தள்ளு விட்டு தள்ளு. புக்க இப்படி கொடு. இந்தா பிடி. இப்போ நம்ம படிக்கலாமா? மணி, இன்னும் 4 நிமிஷம் தான்டா இருக்கு. அதுக்குள்ள என்னத்த படிக்க முடியும்? அப்படி எல்லாம் சொல்லாதீங்கடா. கடவுள் மேல பாரத்தை போட்டு ஒரே ஒரு क्वेश्चனை இப்ப படிப்போம். அது கண்டிப்பா வரும். கண்டிப்பா வருமா? வரணும்னு அந்த கடவுளை வேண்டிப்போம். இப்போ நான் கண்ணை மூடி கடவுளை மனசுல நினைச்சு புக்க ஓபன் பண்றேன். எந்த பேஜ் ஓபன் ஆகுதோ அந்த பேஜ்ல இருக்க क्वेश्चனை நம்ம படிப்போம். கண்டிப்பா அது எக்ஸாமுக்கு வரும். எனக்கு கடவுள் மேல முழு நம்பிக்கை இருக்கு. சரி சரி, சீக்கிரம் கண்ணை மூடி வேண்டி புக்க ஓபன் பண்ணு. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேளமுகத்தோனே ஞால புதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே. அப்பனே விநாயகா, எக்ஸாமுக்கு நாங்க எதுவுமே படிக்கல. அது எங்களோட தப்பு தான். அது இப்போதான் எங்களுக்கு புரியுது. உன் மேல பாரத்தை போட்டு புக்க ஓபன் பண்றேன். எந்த பேஜை நான் திறக்கறனோ அதுல இருக்க क्वेश्चन தான் இன்னைக்கு எக்ஸாமுக்கு வரணும். நல்லா வேண்டிட்டேன்டா. சரி சரி, சீக்கிரம் புக்க ஓபன் பண்ணு. டேய் நமச்சி, இந்த क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு மிஸ் சொல்லிருக்காங்க. பாரு, நம்ம கூட அபாய குறி போட்டு வச்சிருக்கோம். இந்த क्वेश्चन இன்னைக்கு எக்ஸாமுக்கு கண்டிப்பா வரும்டா. பாத்தீங்களாடா, பெல் அடிக்குது. நல்ல சகுனம். நாம இதையே படிப்போம். பெல் அடிச்சிருச்சு, வாங்க போலாம். அது சரி, எதுக்குடா இந்த பிள்ளைகள்லாம் இப்படி தலத்தெறிக்க ஓடுதுக? எங்க போகுதுக? எக்ஸாம் ஹாலுக்குள்ள தான். இப்போதானே பெல் அடிச்சாங்க. அதான் எல்லாரும் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறாங்க. நீ 4 நிமிஷம் இருக்குன்னு சொன்ன? இருந்துச்சுடா மணி. சாமிய கும்பிட்டுட்டு புக்க ஓபன் பண்றேன்னு சொன்னேன். ஆனா விநாயகரை பத்தி பாட்டு பாடி பாட்டு கச்சேரி ஒன்னு நடத்தினீல நீ. அதுலயே 4 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. அம்புட்டு நேரமாவா பாடுனே? பின்ன இப்போதான் புக்கையே ஓபன் பண்ணோம். அதுக்குள்ள பெல் அடிச்சிருச்சே. எதுலயுமே பங்க்சுவாலிட்டி இல்ல. ஸ்கூலுக்கு வர்றதுக்கு லேட்டு, இப்போ எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறதுக்கும் லேட்டா? ஒழுங்கினோன்னு 3 பேரோட நெத்தியில எழுதி ஒட்டுனாதான் அடங்குவீங்க போல. 3 பேரோட காதும் நல்லா தானே கேக்குது. பெல் அடிச்சிருச்சுல்ல, அப்புறமும் ஹாலுக்குள்ள போகாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு क्वेश्चन படிக்கல மிஸ், அதான் படிக்கலாம்னு. ஒரே ஒரு क्वेश्चन தான் படிக்கலையா? இல்ல ஒரு क्वेश्चन கூட படிக்கலையா? கரெக்ட்டா கேக்குது மிஸ். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நாங்க நல்லா படிச்சிருக்கோம். இல்லடா? இல்லடா. ஏனா? ஆமா மிஸ், ஆமா. நாங்க நல்லா படிச்சிருக்கோம். அப்புறம் என்ன? புக்க வச்சிட்டு உள்ள போ. ஓகே மிஸ். எல்லாரும் क्वेश्चन பேப்பர் வாங்கிட்டீங்களா? உங்க क्वेश्चन பேப்பரை நல்லா பாருங்க. பிரிண்டிங் மிஸ்டேக் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. क्वेश्चन நம்பர் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. क्वेश्चन பேப்பரை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் எழுத ஆரம்பிங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி பிரேயர் பண்ணுங்க. அப்போதான் ரிலாக்ஸா இருப்பீங்க. என்ன இவனுங்க 2 நிமிஷம் கண்ணை மூடி பிரேயர் பண்ண சொன்னோம். ஆனா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னமும் நமச்சியும் மணியும் கண்ணை திறக்கவே இல்ல. ஒருவேளை பக்தி முத்தி போயிருச்சோ? அப்போ தூங்கிட்டானுங்களா? இவனுங்க அழும்பு தாங்க முடியல.
டேய் நமச்சி மணி, என்ன மிஸ் நீங்க? நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். என் பக்கத்துல வந்து கத்தி இப்படி என்ன எழுப்பி விட்டுட்டீங்களே. மிஸ், தூங்கிக்கிட்டு இருக்கவன எழுப்புறது தப்பு இல்லையா? தப்பா? தப்பாடா? பின்ன இல்லையா? எத்தனை பேரு தூக்கம் வராம தினம் தினம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பொக்கிஷமான தூக்கம் எங்களுக்கு சுலபமா வருது. அது உங்களுக்கு பொறுக்கலையா? போத நிறுத்து. எக்ஸாம் ஹாலுக்குள்ளயா வந்து தூங்குவாங்க? அப்பனா நாங்க வேணா வெளியில போய் தூங்கட்டுமா மிஸ்? எக்ஸாம் ஹாலுக்குள்ள வந்து தூங்குற அறிவு இல்ல? தூங்குறதுக்கு எதுக்கு மிஸ் அறிவு? கண்ணு இருந்தா போதாது? அப்படியே போட்டனா பாரு. போறதும் தான் போறீங்க. அப்படியே பெட் தலவாணியையும் சேர்த்து போடுங்க. டேய், இனி நீங்க தூங்குறத பார்த்தேன். ரெண்டு பேத்துக்கும் கண்ணும் பழுத்துடும், ஜாக்கிரதை. ஒழுங்கா பேப்பரை பார்த்து எழுது. தூங்க கூடாது, தூங்க கூடாது. நல்லவேளை யாருக்கும் கேட்கல போல. இவளுக்கு கேட்டுச்சு போல. போச்சு போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. வெரோனிகா, ஆன்சர் எதுவுமே தெரியலப்பா. அதான் தூக்கம் வந்துருச்சு. நான் அசந்து தூங்கிட்டேன். என் பட்டைக்ஸும் சேர்ந்து என் கூடயே தூங்கிருச்சு. அதனாலதான் கொரட்ட சத்தம் கேட்டுச்சு. நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத. சி இடியட். நம்பனாலா நம்பலையான்னு கூட தெரியல. யாருக்காவது ஆன்சர் ஷீட் வேணுமா? மிஸ், எனக்கு வேணும். இந்தா பிடி. இல்ல இல்ல மிஸ், எனக்கு அந்த ஆன்சர் ஷீட் வேணாம். அழகி மீனாவோட ஆன்சர் ஷீட் தான் வேணும். அத எனக்கு வாங்கி கொடுங்க. பாரு நமச்சி, உன்னை அடிச்சா எக்ஸாம் ஹால்ல இருக்க மத்தவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகும்னு தான் அடிக்காம இருக்கேன். ரொம்ப பேசுனேன்னு வையே, அடி வெளுத்துருவேன், ஜாக்கிரதை. ஒண்ணுமே எழுதாம பேப்பரை கொடுக்கறது நல்லா இருக்காது. ஏதாவது எழுதலாம்னா என்ன எழுதுறதுனே தெரியல. எக்ஸாம் ஹாலிலே ஆன்சர் தெரியல. நான் ஃபெயிலுடா. இந்த ஸ்கூலும் பிடிக்கல, டீச்சரும் பிடிக்கல, போருடா. எக்ஸாம் தேவையா? அட போங்கயா, லீவு விடுங்கயா, அது போதுயா. என்ன சத்தம்? யார் அது? பாடவும் கூடாதா? சும்மாவே உட்கார்ந்திருந்தா தூக்கம் தான் வருது. தூங்கவும் கூடாதா? தூக்கம் வராம இருக்க பாட்டு பாடுனா பாடவும் கூடாதாம்ல. இந்த பிள்ளை ரொம்ப நேரமா எழுதின முடியமாவே இருக்கு. பேசாட்டுக்கு அவ பேப்பரை எட்டி பார்த்து நம்மளும் ஏதாவது எழுதி வைப்போம். வெறும் பேப்பரை கொடுத்தா மிஸ்ஸும் திட்டுவாங்க. பார்த்தே எழுதிடுவோம். படமெல்லாம் வரையறா, ஆனா இது எந்த क्वेश्चनக்குன்னு தெரியலையே. நாமளும் வரைஞ்சு வைப்போம். மணி, எதுக்கு அவ பேப்பரை பார்த்துக்கிட்டு இருக்க? உன்னோட பேப்பரை பார்த்து எழுது. என் பேப்பர்ல ஒண்ணுமில்லாம தான் அவ பேப்பரை பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கேன். இது தெரியாம இவங்க வேற எனக்கு தெரியாத क्वेश्चना கேட்டிருக்கீங்கல்ல. அப்ப நானும் உங்களுக்கு தெரியாத ஆன்சரையே எழுதுறேன். இதுதான் பழிக்கு பழி வாங்குறது. ஆஹா, காஃபி வாசனை அடிக்குது. ஓ, டீச்சர்களுக்கா? சும்மாவே நடந்தாங்கல்ல, டயர்ட் ஆகத்தான் செய்யும். என்ன கொடுமை இது? நியாயப்படி பார்த்தா ஸ்டூடண்ட்ஸ் எங்களுக்கு தான் காஃபி கொடுக்கணும். படிக்காம கொள்ளாம எக்ஸாமுக்கு வந்து ஏதாவது ஆன்சர் எழுதணும்னு மண்டை மூளைய போட்டு கசக்கி பிழிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு காஃபி கொடுக்காம சும்மா நடந்துகிட்டு இருக்க டீச்சருக்கு கொடுக்கறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? பாருங்க, क्वेश्चन பேப்பர்ல யாரும் எதுவும் எழுத கூடாது. ஓகே மிஸ். சஞ்சய், நான் சொன்னது கேட்டுச்சா? கேட்டுச்சு மிஸ். அப்புறம் ஏன் ஓகேன்னு சொல்லல? ஓகே ஓகே. இல்ல, நீ சொல்ற விதமே சரியில்லை. நீ கண்டிப்பா क्वेश्चन பேப்பர்ல ஏதாவது எழுதுவேன்னு எனக்கு தோணுது. அட ஏன் மிஸ் நீங்க வேற? எக்ஸாம் ஆரம்பிச்சு அரை மணி நேரம் ஆச்சு. நான் இன்னும் ஆன்சர் ஷீட்லயே ஒரு வார்த்தை கூட எழுதல. क्वेश्चन பேப்பர்ல எழுதி நான் என்னத்த பண்ண போறேன்? என்ன? இன்னும் ஒரு வார்த்தை கூட எழுத ஆரம்பிக்கலையா? அப்போ இவ்வளவு நேரம் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? குக்கு விட்டு கோமாளி எப்ப போடுவாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏண்டா டேய்,
எக்ஸாம் ஹாலுக்குள்ள வந்து யோசிக்கிற விஷயமா அது? ஒழுங்கா கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்னு யோசிச்சு எழுது. ஐயாடி, ஒவ்வொன்னும் ஒரு தினசாவுல இருக்குது. நம்ம இங்க ஆன்சர் தெரியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த டீச்சர் ஜாலியா இங்கிட்டும் அங்கிட்டும் வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க. அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து சும்மா இருக்க கூடாதுன்னு சொன்னதே இந்த டீச்சர் தான். இப்போ நான் ஆன்சர் தெரியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்திருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்ணாம இந்த டீச்சர் எனக்கு என்னன்னு போகுது. டேய் நமச்சி மணி, கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துட்டேன், ஆன்சர் பேப்பரும் கொடுத்துட்டேன். அப்புறம் எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் வெச்ச கண்ணு வாங்காம என்னையவே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? மிஸ், உங்களுக்கு சுகர் இருக்குல்ல? ஆமாடா இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? மிஸ், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த மாசம் உங்க சுகர் லெவல் குறைஞ்சு நார்மல் ஆயிடும். ஆமா, இந்த மாசம் எனக்கு சுகர் குறைஞ்சிடும்னு நீ எதை வச்சு சொல்ற? நீங்க நடக்கிறத வச்சு தான் சொல்றோம். என்ன? ஆமா மிஸ், நடந்தா சுகர் குறையும்ல. நீங்களும் ஜாலியா இந்த ஹாலுக்குள்ளேயே அங்கட்டும் இங்கட்டும் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு சுகர் குறைஞ்சிடும்னு நமச்சி சொன்னா. மிஸ், எனக்கு உங்கள மாதிரி டீச்சர் ஆகணும்னு தான் ஆசை. நிஜமாவா? பரவாயில்லையே, நான் உன்னை இன்ஸ்பயர் பண்ணிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. என்கிட்ட அப்படி உனக்கு என்ன விஷயம் பிடிச்சிச்சு? எதனால டீச்சர் ஆகணும்னு சொல்ற? டீச்சரோட வாழ்க்கை ரொம்ப ஜாலில மிஸ். பாருங்க, எல்லாம் தெரிஞ்ச நீங்க ஜாலியா வாக்கிங் போய்கிட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே தெரியாத நாங்க உட்கார்ந்து எக்ஸாம் எழுதுறோம். பேப்பர்ல எதையாச்சும் எழுதணும்னு யோசிச்சு யோசிச்சு மண்டை வெடிக்குது. ஆனா நீங்க ஜாலியா ரிலாக்ஸா இருக்கீங்க. நானும் டீச்சர் ஆனா ஜாலியா இருக்கலாம்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். என்னடா, டீச்சர் வேலை அவ்வளோ ஈஸின்னு நினைச்சியா? நான் உங்களுக்கு மட்டும் கிளாஸ் எடுக்கல. 10th 11th 8th 6thன்னு நிறைய கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு கிளாஸ்க்கும் போய் பாடம் நடத்திட்டு யாரு படிக்கிறவங்க யாரு படிக்காதவங்கன்னு கண்டுபிடிச்சு படிக்காதவங்களுக்கு தனி கவனம் செலுத்தி அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்து அவங்களையும் நல்ல மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். நீ என்னமோ டீச்சர் வேலை ரொம்ப ஈஸிங்கிற. எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பப்போ பெரிய பெரிய தலைவர்களோட ஸ்டோரிய சொல்லி ஸ்டூடண்ட்ஸுக்கு பாசிட்டிவிட்டியை அதிகப்படுத்துறோம். கொடுத்திருக்க டைமுக்குள்ள எல்லா போர்ஷனையும் முடிக்கிறதுக்கு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ என்னமோ டீச்சர் வேலை ரொம்ப ஈஸிங்கிற. இவ்ளோ வேலையா இருக்கு? அப்ப டீச்சர் வேலை தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. இப்பயாவது புரிஞ்சு தொலைஞ்சதே. வெறும் சம்பளம் வாங்குறதுக்காக மட்டும் நாங்க பாடம் நடத்தல, உங்க எதிர்காலத்தை வளமாக்குறதுக்காக நடத்துறோம். இனியாவது புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா படிங்க.